வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி. வேலூர் போகுது. திருவண்ணாமலை விட்டு கிளம்ப நேரம் வந்தாச்சு. இப்போது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். சூப்பராக லஞ்சை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். நம்ம பஸ் ட்ராவல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருச்சி வரைக்கும். ஸோ திருச்சிக்கு பஸ்ஸு அடிக்கடி இருக்கும். ஒரு பஸ் போனால் ஒரு பஸ் இருக்கும். ஸோ நம்ம நேரத்துக்கு கண்டிப்பாக பஸ் இருக்கும். ஸோ போயிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு எஸ்சிடிசி போச்சு திருப்பதியிலேருந்து திருச்சிக்கு. பட் அதை மிஸ் பண்ணிட்டோம். பட் எனக்கே நம்ம டிஎன்இசியில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு டிஎன் பஸ்ஸில் திருவண்ணாமலையிலேருந்து திருச்சி வரைக்கும். தெரிஞ்ச பஸ் நிற்குது நினைக்கிறேன். எஸ், பஸ் நிற்குது, பார்த்தாச்சு. திருச்சி வண்டி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ப்பாக 1 மணிக்கு பஸ் திருச்சி பஸ் கிளம்பிகிட்டு இருக்கு. திருவண்ணாமலை இங்கே பாருங்கள் கிளம்பிகிட்டு இருக்கு. திருப்பதி வண்டி ஏபிஎஸ்டிசி. அது அப்படியே பார்த்தீங்கன்னா பிஆர்டிசிக்கு தான் இருங்க, பெங்களூர் போகிறது. பெங்களூர் போதுங்க பிஆர்டிசி. வழி புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, பெங்களூர். அம்மா கழிச்சு நம்ம வந்து திருவண்ணாமலையிலேருந்து திருச்சி போகிறோம். ஐ திங்க் தெரிஞ்சு ஒரு 3rd டைம் நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 லாக் பண்ணியிருக்கோம். அகைன் இது 3வது லாக்கு. ஸோ இந்த லாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்காண்டி வந்தோம். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை போக தான். நம்ம ஆல்ரெடி போன பஸ் உளுந்தூர்பேட்டை போகும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகிறான்னு. ஒரு 4.5 hours ஆகும். 5:30 சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சீக்கிரம் போகிறாங்க பார்ப்போம். நம்மளுக்கு ரேபிட் வந்துருச்சான். டெய்லி ரைடு இப்போ ரொம்ப ஈஸி. ரேபிடோ திருவண்ணாமலை. காஞ்சிபுரம் சேலம் பஸ் செங்கம் போகுது. திருவண்ணாமலையிலேருந்து சென்னை போனால் நீங்கள் 195 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பாண்டிச்சேரி 105 கிலோமீட்டர். விழுப்புரம் 64. கள்ளக்குறிச்சி 65. ப்ரைஸ் டிக்கெட் ஃபேர் பாருங்கள். 2 பேருக்கு திருவண்ணாமலையிலேருந்து திருச்சி வரைக்கும் 360 ரூபா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரும். 200 கிலோமீட்ரு. இப்போது ஒரு டிக்கெட்டு 180 ரூபா. 2 டிக்கெட்டு 360. பாருங்கள் திருவண்ணாமலை மலையை பாருங்கள். அது கீழே கோபுரம் தெரியுது. கேமரா தெரியுதான் பாருங்கள், தெரியும். நல்லா கீழே பாருங்கள். இப்பெல்லாம் தெரியுது பாருங்கள். பெங்களூர் ஸ்ட்ரைட்டாக போனால் ரைட்டில் போனால் திருவண்ணாமலை சிட்டி. பெங்களூர் இங்கேருந்து 204 கிலோமீட்டர். சூப்பரான ரோடுங்க. நம்ம வரும்போதெல்லாம் அப்போது அது அங்கங்கேயும் கொஞ்சம் இன்கம்ப்ளீஷனில் இருக்கும். இப்போ எல்லாம் போட்டாங்க சூப்பராக. ஆனால் ரோடு ஃப்ளாட்டாக இல்லை, அங்கங்கே அப்படியே தாவமேடாக இருக்குது. நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா மணலூர்பேட்டை. 50 நிமிஷம் ஆச்சு. திருவண்ணாமலையிலேருந்து இந்த ஊர் ரீச் பண்ணுறதுக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. மணலூர்பேட்டை.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருக்கோயில் ரூட் கிடையாதுங்க, பாவந்தூர் ரூட்டு கொஞ்சம் கிராமங்கள் வழியாக போக நினைக்கிறேன். இப்படியே போனால் நீங்கள் வந்து ரிஸ்வந்தியம் போயிடலாம். ரிஸ்வந்தியம் அகண்டை கூட்டு தியாகத்துருவம். புது புது ஊராக இருக்குங்க இந்த பக்கம். தியாகத்துருவம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துருவங்க ஊருக்கு வந்திருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த ரூட்டில் வர்றோம். இது முன்னாடி வந்தது கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயில் ரூட்டில் வருவோம். திருக்கோயில் உளுந்தூர்பேட்டை வழியாக தான் வருவோம். பட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஊரும் போகாது, ஷார்ட்கட் ரூட்டும் அது. இந்த பொருட்களில் தியாகத்துருகம் விருகாவூர் அப்படி இந்த வேப்பூர் வழியாக போகிறது தான். அதனால் உளுந்தூர்பேட்டையும் போகாது. திருக்கோயில் வந்து இந்த பக்கம் இருக்குது, அது அந்த பக்கம் போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டு தான் ஷார்ட் ரூட் தான். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக்கு டைம் வந்து 2:30 ஆகுது. ஸோ சாப்பிட போயிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு தான் வந்தோம், அதனால் சாப்பிடல. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு நம்ம பயணத்தை இனியே ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஃப்ட்டில் போனால் உளுந்தூர்பேட்டை, ரைட்டில் போனால் கள்ளக்குறிச்சி. சேலம் வண்டி போதாருங்க, சேலம் சென்னை வண்டி. தியாகத்துருகம் சேலம் சென்னை கேசிபிடி. சேலம் ஹைவே பாருங்கள், சென்னை சேலம். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சோளத்தை தான் காய போடுறாங்க. நம்ம எப்படி நிறைய நெல் வந்து காய போடுவோம்ல, அது மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நல்லா காஞ்சி குமிச்சு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே மக்காச்சோளம் தான் ரெண்டு பக்கம். நாம் இப்போ வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா விருகாவூர். இந்த பக்கம் தான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். என்ன கூட்டமாக நிற்கிறாங்க. இப்போ ஒயின் ஷாப்பா? அதுக்கு எந்த பிரீடு நிப்பாட்டி போட்டாங்க பாருங்கள். பைக்கெல்லாம் ரோட்டில் நிப்பாட்டி கொடுத்துருக்காங்க. திருந்த மாட்டாங்களோ இருக்கு. இவ்வளோ ஆறு அடைச்சிட்டு இருக்காது, யாரும் முடியாது எடுக்கிறது வண்டி. ரோட்டு பார்த்தீங்கன்னா வனப்பகுதியாக ஒத்தையடி பார்த்த மாதிரி போயிட்டு பாருங்க. சாத்தனூர் ரைட்டில் போனால் சாத்தனூர் வரும். ட்ரெயின் போகுது. எந்த ட்ரெயின் தெரில.
கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா வேப்பூர் டோல்கேட், சாரி வேப்பூர் ஜங்ஷன் வந்துட்டோம். ஜங்ஷன் நேராக போனால் திட்டக்குடி, கடலூர் போகலாம், ஜெயங்கொண்டம், சிதம்பரம். ரைட்டில் போனால் திருச்சி போயிடுவோம், லெஃப்டில் போனால் சென்னை. த்ரீ 30 செம்ம வெயில் தான். ஆனால் சூப்பராக வந்துட்டுருக்காப்புல. கிராமம் வழியாக வந்தால் கூட ஸ்டாப்பிங் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு, சீக்கிரம் வந்துடலாம். இப்போ நம்ம ரீச் பண்ண போகிற ஊர் பெரம்பலூர். உள்ள போகிறோம். 4:16 டைமிங். இங்கேருந்து அரியலூர் 29 கிலோமீட்டர். வெல்கம் டு பெரம்பலூர். நேராக போனீங்கன்னா துறையூர் 38 கிலோமீட்ரு, ஆத்தூர் 54. பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். அரியலூர் பெரம்பலூர். பெரம்பலூர் டைம் 4:22, 4:22. பெரம்பலூர் 2 மணிக்கு 1 மணிக்கு ஆரம்பித்தேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். நமக்கு முன்னாடி கிளம்புன வண்டிங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கிளம்புன வண்டி. இப்போ தான் போயிட்டுருக்கு பாருங்கள். திருப்பதியிலேருந்து திருச்சி போயிட்டுருக்கு. எஸ்சிடிசி திருச்சி வண்டி. ஸ்லோவாக போகிறாங்களா இல்லை டிக்கெட்ஸ் இல்லைன்னு அங்கேயும் நின்று போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே டிலே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து உளுந்தூர்பேட்டை வழியாக வரும். திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை வழியாக வரும். அது ஒரு நேரம் இருக்கலாம். மக்களை பாருங்கள், எல்லாம் ஸ்கூல் காலேஜ்.
சமயபுரம் கோயில் தெரியுது பாருங்க. அதான் சமயபுரம் கோயில் கோபுரம் தெரியுது. இப்போ வர ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டோல்கேட். இங்கேருந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் போனால் இறங்கிடலாம். இங்கேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா 134, மதுரை 143. சேலத்தை காட்டிலும் மதுரை அதிகமாக கிலோமீட்ரு. ஸ்ரீரங்கம் இங்கேருந்து 5 கிலோமீட்டர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் கொள்ளிடம் ஆறு. ஆற்றுல தண்ணி வருதான் பாருங்கள். அங்கங்கே இருக்குது, கொஞ்சம் தண்ணி கிடக்கு. ஃபைனலி நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து முக்கியமான ஆறுனா காவேரி வந்துட்டுருக்கோம். காவேரி ஆறு நல்லா தண்ணி போகுதுங்க. பாருங்கள் தண்ணியை. காவேரி நல்லா தண்ணி போகுது, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. பக்கத்துலேயே அழகாக பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை தெரியுது பாருங்க. மலைக்கோட்டை மாநகரமா திருச்சி. மார்னிங் ஈவினிங் வேலையில் கைஸ் இப்போ வந்திருக்க பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்துட்டோம். ஸோ டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ரோட் டைவர்ட் ஆகும். இங்கேருந்து காரைக்குடி, ராமேஸ்வரம், புதுக்கோட்டை போகிறது. இப்போ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் மட்டும் இல்லை, எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் தான் போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே இறங்கிடுவாங்க. சிட்டிக்குள்ளே போகிறவங்க இங்கே இறங்கிடுவாங்க. உள்ளே போய்ட்டு நம்ம தேவையை பார்த்துட்டு எப்படி போயிடுவாங்க. ஏர்போர்ட் போகிறவங்கள போய்க்கிடலாம். இங்கேருந்து ராமேஸ்வரம் 264, புதுக்கோட்டை 52, ஏர்போர்ட் போகிறோம் 4 கிலோமீட்டர் இருக்குது. வேலூர் ராமேஸ்வரம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் 5:42. ஜேர்னிஸ் பார்த்துருப்பீங்க. 1 மணிக்கு எடுத்தாங்க, 5:42 எடுத்தாங்க. சொல்லும்போது சொன்னாங்க 4.5 மணி நேரத்துக்கு வந்துட்டு 4 ஷார்ப்பாக வந்துட்டாங்க. 10 மினிட் டிலே. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அருமையான ரூட்டு, அதான் ஹைலைட்டே இந்த ரூட்டில். பொதுவாக நீங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் திருச்சி வராண்டா சுற்றி வருவாங்க இல்லையா, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை வந்து வருவாங்க. பட் இது அப்படி கிடையாது. சூப்பரான ஷார்ட் ரூட்டு, வில்லேஜு, அழகான இயற்கை, அப்படியே வயக்காடு, அந்த மாதிரி அப்படியே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான், ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது. எங்கேயுமே ப்ராப்பராக எங்கே நிற்கல. லஞ்ச் அவர் மட்டும் நிப்பாட்டினாங்க, அதை தாண்டி நிப்பாட்டில் சூப்பராக வந்துட்டாங்க. 4.5 மணி நேரத்தில் வர்றது பெரிய விஷயங்க. ஏன்னா அதுக்கு
அதுக்கு முன்னாடி கிளம்புனா எஸ்டிடிஸ் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் முன்னாடி கிளம்புன வண்டியே நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். என்ன சொல்கிறது, இந்த ரூட் உண்மையிலே அது பஸ்ஸு லிமிட்டட் பஸ் தான் ஓடுது, ரெகுலராக கிடையாது. அதனால் நீங்கள் டைம் செக் பண்ணி வரணும், ரூட் செக் பண்ணி வரணும். ஸோ வந்தாச்சு. வந்தோடனே ஹோட்டல் ராயல் பஞ்சப்பூரில் உள்ள ராயலில் நானும் ஒய்ஃபு சாப்பிட்டுருக்கோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்றாங்க, நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிட்றோம். ஏன்னா இன்னமும் ட்ராவல் பண்ணணும். அரசனம் போகிறதாங்க இங்கேருந்து ஒரு 5 hours ஆகிடும். ஸோ டு பி ஆன் சேஃப் சைடு இங்கேயே சாப்பிட்டாச்சு. ஏன்னா 10-11 மணி ஆகிடும். அதனால தான் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு நம்ம ஒரு நோக்கி பயணிப்போம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.